ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை நமது பல்கலைக்கழக அகாடமிக் கவுன்சிலின் அதாவது கல்விக்குழுவின் புதிய உறுப்பினர்களாக கிராமிய தொழில் மேலாண்மை துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் வெல்கவுரே, உயிரியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ராம் சுப்பு, மனையியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சாகுல் அமீது, கிராமிய தொழில்நுட்ப மையத்தின் இணை பேராசிரியர் சங்கீதவாணி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சரதம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் தருமபுரி பெரியார் பல்கலைக்கழக முதுநிலை பட்ட மைய மாணவர்கள் நமது பல்கலைக்கழக கணிதவியல் துறை நடத்தும் பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர். இந்நிகழ்வினை கணிதவியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் மகாதேவன் அவர்கள் வழிநடத்துகின்றார். ஜிஆர்ஐ கேவிகேயின் சார்பில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மே 29 முதல் ஜூன் 12, 2025 வரை நடைபெற்று வருகின்றது. இதற்காக வேளாண் மைய விஞ்ஞானிகள் கிராமப்புற விவசாயிகளை சந்தித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தி வருகின்றனர். நமது பல்கலைக்கழக வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட குழந்தைகள் விளையாட்டு பூங்காவை நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சரதம் அவர்களின் தலைமையில் அழகப்பா பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் அவர்கள் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பல்கலைக்கழக பதிவாளர், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நமது பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள தேசிய தரமதிப்பீட்டு குழு வருகையின் ஒரு பகுதியாக 3வது மார்க் விசிட் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சரதம் அவர்கள் நன்றி தெரிவித்தார். நமது பல்கலைக்கழக பணி பெண்கள் விடுதியின் ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் உரிமம் 1/5/2025 முதல் 30/4/2028 வரை செயல்படும் வகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை பல்கலைக்கழக பெண்கள் விடுதி காப்பாளர் டாக்டர் கலைச்செல்வி அவர்கள் செய்திருந்தார். நமது பல்கலைக்கழகத்தில் பணி நிறைவு பெற்றவர்களுக்கான பாராட்டு விழா வெள்ளி விழா அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பணி நிறைவு பெற்ற கிராமிய தொழில் மேலாண்மை துறையின் முதுநிலை பேராசிரியர் முது முனைவர் சவுந்தரபாண்டியன், அலுவலர்கள் மகேஸ்வரி, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். யுஜிசி MMTTC ஜிஆர்ஐ இணைந்து நடத்தும் ஆன்லைன் NEP ஓரியன்டேஷன் அண்ட் சென்சிடேஷன் புரோகிராம் பேட்ச் 12 இணைய வழி நிகழ்வை நமது பல்கலைக்கழக கல்வியியல் துறை முதுநிலை பேராசிரியர் டாக்டர் ஜாகிதா பேகம் அவர்கள் ஜூன் 2 தேதியன்று தொடங்கி வைத்து தொடக்க விழா உரையாற்றினார். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.